ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்களும் சிறப்பு. நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்குங்க ஐயா, நல்லா இருக்கும். உங்க ஆசீர்வாதம் தான். சந்தோஷம். ஐயா, கடந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லா அந்த லக்னமும் தசாபுத்திகளும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த விஷயத்துல இன்னைக்கு பார்க்கக்கூடிய லக்னம் கும்ப லக்னம். கும்ப லக்னத்துக்கு இருக்கிற விஷயத்தை பார்த்துருவோம். கும்ப லக்னத்துல எடுத்துட்டீங்கன்னா, இப்ப கும்ப லக்னத்துல பாத்தீங்கன்னா அவிட்டம், சதயம், பூரட்டாதி இருக்கு. ஸோ அந்த வகையில நம்ம அவிட்டத்துல இருந்தே போயிடலாம். செவ்வாய் தசை. செவ்வாய் தசை இந்த கும்ப லக்னத்துக்காரங்களுக்கு எந்த வித பலன்கள் தருதுங்க ஐயா? நல்ல ஐக்யூ வேல்யூ இருக்கும். எதையுமே ஸ்போர்ட்டிவா பண்ணக்கூடிய குணம் இருக்கும். அதே மாதிரி அஹ், ஒரு ஆக்கப்பூர்வமா வேக வேகமா செய்யணும். படபடப்பு, பரபரப்பு, ஸ்பீடு, இதெல்லாம் ஆக்டிவ்னஸை கொடுக்கறதே இந்த செவ்வாய் தான். அந்த வகையில மிகப்பெரிய லெவல்ல ஒரு பெரிய பெரிய டாஸ்க் இருக்கிற வேலையெல்லாம் போய் உட்கார்ந்துருவாங்க. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு ஏரோப்ளேன் ஓட்டுறதுங்கிறது பெரிய டெக்னாலஜி. அதே மாதிரி ரிசர்ச்சு, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸு, இது மாதிரி மிஷினரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், டெக்னிக்கல் நாலேஜுக்கெல்லாம் பயப்படாம போய் செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை இந்த செவ்வாய் கொடுத்துருவாரு. ரியல் எஸ்டேட்டு, பூமி பலம், விவசாய பலம் இதையும் கொடுக்கறதா இருக்கிறதுனால செவ்வாய் பொறுத்த வரைக்கும் தைரியத்துக்கு அதிபதியாகவும், பேச்சுவார்த்தைகளை ரொம்ப சிறப்பாக கொடுக்குறவராகவும் இந்த திசை இவங்களுக்கு நல்ல வளர்ச்சி. சிறு வயசுல வந்தா நல்லா இவங்களை பிக்கப் பண்ணி விட்டுரும். மிடில் ஏஜ்ல வந்தாலும் பூமி ஆதாயம், கட்டட ஆதாயத்தை எல்லாம் கொடுத்துருங்க. சிறப்பு சிறப்புங்க, அற்புதமா சொன்னீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ராகு திசை. ஏற்கனவே அங்கேயே ராகுவோட நட்சத்திரம் மாதிரி இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ராகு ஆமா. எந்த மாதிரி பலன்கள் தராருங்க ஐயா? நல்ல ஐக்கிய, அதாவது பொதுஜனத்தோட தொடர்பு வச்சுக்கிறது ஒண்ணு கம்யூனிகேஷன் திறமைகளை வளர்த்துக்குவாங்க. இமேஜின் பண்ணுவாங்க. அதாவது கனவு காண்றது அப்படிங்கிறது, லட்சியம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுல அதிகமான டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. நான் இந்த லெவலுக்கு முன்னேறியே தீருவேங்கிற ஒரு வைராக்கியத்தை ஃபிக்ஸ் பண்ணி டெவலப், ராக்கெட் வேகத்துல மனசு போகக்கூடியவங்க இந்த ராகு அமைப்பு தான். அதனால இந்த ராகு திசையில டெக்னாலஜி படிக்கிறவங்க எல்லாம் ஹையர் லெவல்ல படிப்பாங்க. டெக்னாலஜி யூஸ் பண்ணி வேலையில் இருக்கிறவங்களும் மிகப்பெரிய பதவிக்கு வருவாங்க. மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். ராகு கெட்டு போயிடுச்சு அப்படின்னா 4ஆம் இடத்துலயோ, 8ஆம் இடத்துலயோ, 12ஆம் இடத்துலயோ கெட்டு போய் திசை நடந்தாதான் இவங்களுக்கு நம்பிக்கை இழக்கிறது, சகவாச தோஷம் வர்றது, ரொம்ப தீய பழக்கங்களுக்கு ஆளாகிறது, தேவையில்லாத நஷ்டங்களை சந்திக்கிறதெல்லாம் அந்த மாதிரி கெட்ட ராகுவால நடக்கும். நல்ல ராகு இவங்களை குடும்பத்திலையும் நல்லா வச்சிருக்கும், பொருளாதாரத்திலையும் நல்லா வச்சிருக்கும். சிறப்பு சிறப்பு ஐயா, அற்புதமா சொன்னீங்க ஐயா. ஐயா, அடுத்து பாத்தீங்கன்னா குரு திசை. குரு திசை இவங்களுக்கு எந்த வித பலன்களை தருதுங்க ஐயா? குருவை பொறுத்த வரைக்கும் பண வரவை ரொம்ப அற்புதமா கொண்டு கொடுத்துருவாரு. குருவனுடைய நட்சத்திரத்திலேயே குரு இருந்தாலும் சரி, அல்லது 2ஆம் இடத்துல மீனராசியில போய் உட்கார்ந்தாலும் சரி, லாபஸ்தானத்துல போய் உட்கார்ந்தாலும் சரி, 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்தாலும் சரி, மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்துருவாங்க. பேங்கிங்ல ஒர்க் பண்றது, ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டது, மருத்துவம் சம்மந்தப்பட்டது, பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன், பெரிய பெரிய தொழில் முகவர்கள் ஆகிறது, இதெல்லாம் குரு இதுல ரொம்ப நல்லா பண்ணிரும். அதனால பணம் தேங்கக்கூடிய திசையாக இவங்களை குரு திசை ஆக்கி விட்டுரும். குடும்பம் ஒரு கௌரவமான குடும்பமாக இவங்களை அடையாளம் காட்டிக்கிறதுக்கு இந்த குரு திசை ரொம்ப உதவும். குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் நல்ல ஹை லெவல்ல இருக்கக்கூடிய அளவுக்கு தரம் உயர்த்தி இவங்களுக்கு குரு திசை வேலை செய்யும். சிறப்புங்க சிறப்புங்க, அற்புதமா சொன்னீங்க ஐயா. அடுத்து பாத்தீங்கன்னா சனி திசை. சனி திசை இவங்களுக்கு எந்த வித பலன்களை தருதுங்க ஐயா? சனி பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துலயும், 6ஆம் இடத்துலயும், 10ஆம் இடத்துலயும் தான் சனியினுடைய நட்சத்திரம் இருக்கு. உழைப்பதற்கு தயங்காம உழைப்பாங்க. எந்த ஃபீல்டுல இருக்காங்களோ அந்த ஃபீல்டுல டெடிகேஷனாக உழைச்சு நல்ல பேர் வாங்குவாங்க. அது தொழிலும் பலம் பெறும். இவங்க பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் நடத்துறது, அல்லது ஜாப் ஒர்க் நடத்துறது, மிஷினரி சம்பந்தப்பட்டது, மற்றும் கட்டுமான துறைகள், இப்ப ரயில்வே, இது மாதிரியான கான்ட்ராக்ட் ஆர்டர்கள், கனரக வாகனங்கள் சம்பந்தப்பட்டது, லாரி, ரிக்கு, இது மாதிரி எல்லாம். ஸோ சனியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ அக்ரிகல்ச்சுரல் லைன்ல எடுத்துக்கிட்டாலும் கால்நடை வளர்ப்புல சிறப்பா வந்துருவாங்க. சனியினுடைய நட்சத்திரத்திலேயே இருந்து திசை நடத்தினார்னா ரொம்ப பிரபலமா போயிடும். 4, 8, 12ல வரக்கூடாது. சனி 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், ஈவன் லக்னத்துல கூட உட்கார்றது கூட அவ்வளவு சிறப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி இல்லாம பொருளாதார ஸ்தானங்களுக்கு சனி சம்பந்தப்பட்டு திசை நடந்துச்சுன்னா பெரிய தொழிலதிபர்களாக கண்டிப்பா வருவாங்க.
சிறப்பு சிறப்புங்க, அற்புதமா சொன்னீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா புதன் திசை. புதன் திசை வந்து இவங்களுக்கு எந்த வித பலன்கள் தருதுங்க? புதனும் சனியும் இவங்களுக்கு பணம் தர்றது, வேலை தர்றது, தொழில் தர்ற கிரகங்கள் தான். அந்த சர்க்கியூட்ல தான் இருக்காங்க. அதனால புதன் வந்து கொஞ்சம் நாலேஜா கெயின் பண்றக்கூடிய ஒரு வித்தையை கொடுத்துருவார். எதா இருந்தாலும் கிராஸ்பிங் பவர், ஈஸியா என்ன டெக்னாலஜி அப்டேட் பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பேசி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அவங்க போஸ்ட்டை வந்து வளர்த்துக்குவாங்க. நிறைய பேர் மார்க்கெட்டிங்ல இருக்கவங்க, சாஃப்ட்வேர் லைன்ல இருக்கவங்க, ஹவுஸ் ஹோல்டு மெட்டீரியல்ஸ், அதாவது இப்போ வந்து ஃபர்னிச்சர்ஸ் ஆகட்டும், டிவி, ஃப்ரிட்ஜு, இந்த மாதிரி ஹவுஸ் ஹோல்டு மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஹோல்சேலாக விற்கிறது பிடிக்கிறது, அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்டது, ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது, இதில் எல்லாம் வந்து புகழை கொடுக்குற கிரகம் தான் புதன் கிரகம். இளமையாக வச்சிருக்க உதவும். ரெண்டாவது, குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோவியலாகவே இவங்களை கொண்டு போயிடும். இந்த புதன் திசை வந்து நல்ல ஹார்மோனிக் லைஃப்பை கொடுத்துடும். ரொம்ப டெவலப் ஆகி நல்லபடியாக வாழக்கூடிய திசை. சிறப்பு சிறப்புங்க, அற்புதமா சொன்னீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கேது திசை. கேது திசை வந்து இந்த லக்னக்காரங்களுக்கு எந்த வித பலன்கள் தருதுங்கய்யா? கேது வந்து தைரிய ஸ்தானத்துல இருக்கு. அதே போல கம்யூனிகேஷன் நாலேஜ் வளர்த்துக்கிற இடத்துல இருக்கு. பூர்வீக சம்பந்தப்பட்ட கேதுவாக இருக்கு. அதே மாதிரி நமக்கு வந்து திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய அமைப்பிலையும், கஸ்டமர் பார்ட்னர்ஷிப் இது சம்பந்தப்பட்ட வகையிலையும் கேது வேலை செய்வார். அப்படிப்பட்ட கேது நல்ல கேதுவாக அமையிற பட்சத்துல அவங்களால இவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்கும். அந்நிய நபர்கள் தான் திருமணம் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அது வந்து கொஞ்சம் நம்ம இப்போ ஒரு கிரேடு கம்மியாக இருந்தாலும் யோகத்தை கொடுத்துரும். நம்மளை விட ஒரு கிரேடு குறைவாக இருந்தாலும், ஒரு பார்ட்னராக இருந்தாலும், நம்ம சந்திக்கிற நபர்களாக இருக்கட்டும், நம்மளுடைய பூர்வீகத்திலேயே பார்த்தீங்கன்னா பாரம்பரியம் நல்லா இருக்கும், ஆனால் செல்வாக்கு இருக்காது. நல்ல பாரம்பரியமான குடும்பம்னு சொல்லுவாங்க, ஆனால் செல்வாக்கு வந்து டவுன் ஆயிரும். காரணம் வந்து பிதிர்தோஷம்னு சொல்லக்கூடிய அமைப்பை கேது கொடுக்குது. அசுவனி மகம் மூலம் இந்த கேதுங்கிறது வந்து பிதிர்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பட் இருந்தாலும் கூட இவங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, இவங்களுடைய புத்திசாலித்தனம், ஞானகாரகன் ஞானத்தை வழங்கி இப்போ ஒரு மருத்துவ ஃபீல்டு ஆகட்டும், எந்தவித ஃபீல்டில் போனாலுமே இவங்க ஜெயிச்சிருவாங்க. கெட்ட கேதுவாக வரக்கூடிய பட்சத்தில் 4, 8, 12 இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட இதில் வர்றவங்க உறவுகள் பாதிக்கப்படும். அதனால கொஞ்சம் அப்செட் ஆவாங்க. மற்றபடி ஆரோக்கியத்தையும் கேது வந்து 4, 8, 12 இருந்தால் கெடுத்துரும். 3, 7, 11 இருக்கிற கேது இவங்க செல்வாக்கை வளர்த்து விட்டுரும். அற்புதமா சொன்னீங்க, சூப்பரா சொன்னீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிர தசை. சுக்கிர தசை வந்து இவங்களுக்கு எந்த வித பலன்களை தருதுங்க? இப்ப இளமை காலத்துல இந்த சுக்கிர திசை நடந்தது அப்படின்னா நல்ல குடும்பம். 20 வருஷம் சுக்கிர திசை நடக்குதுன்னா குடும்பம் நல்ல வசீகரத்தன்மையா போகும். மனதுக்கு பிடித்த வாழ்க்கை துணை அமைச்சுக்குவாங்க. சந்தோஷம், ஆடம்பரம், குதூகலம், கொண்டாட்டம் எல்லாமே இருக்கும். அதனால நல்ல ஜாலியா லைஃப் நடத்தக்கூடிய வகையில சுக்கிரன் போயிடும். உறவுகள் வந்து நல்ல மேம்பாடா இருக்கும். ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு, சினிமா துறை, ஆபரணத்துறை, ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன், இது மாதிரி வந்து ஒரு சர்வீஸ் ஓரியன்டான ஒரு சப்ஜெக்டை எடுத்து ரொம்ப டீசெண்டா இவங்க தொழிலை கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டப்படாமையே அதே நேரத்தில் பொதுஜனத்துக்கு வந்து நல்ல பரிச்சயமான வகையில் இப்போ ஏ டு இசட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் இன்னைக்கு வருது. மேரேஜ் ஹாலு, இது சம்மந்தப்பட்டது, கேட்டரிங்கு, சர்வீஸ், இது மாதிரி எல்லாமே அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா வருவாங்க. சினிமா துறையிலையும், கலைத்துறைகள்லையும், மீடியா துறைகள்லையும் கூட சிறப்படைஞ்சு இந்த சுக்கிர திசை நல்ல வாழ்க்கையை கொடுக்கும், நல்ல சுகத்தை கொடுக்கும். சிறப்பு சிறப்புங்க, அற்புதமா சொன்னீங்கய்யா. அடுத்து பாத்தீங்கன்னா சூரிய திசை. சூரிய திசை வந்து இந்த கும்பலங்கரத்துக்காரங்களுக்கு எந்த வித பலன்களை தருதுங்கய்யா? சூரியனுடைய கான்செப்ட் வந்து 4, 8, 12 தொடர்புல இருக்கிறதுனால இவங்க வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டி வரும். ஹார்ட் ஒர்க் பண்ணினாலும் பெருமை இருக்கும். லீடிங் பர்சனாலிட்டியா இருப்பாங்க. ஒரு 10 பேரை வேலை வாங்குற பதவியில் இருப்பாங்க. கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஆதரவுகளும் இருக்கும். தந்தை சம்பந்தப்பட்ட ஆதரவுகளும் இருக்கும். தந்தையினுடைய பொறுப்படுத்தி செய்யறது, இது மாதிரி அமைப்புகளையும் இவங்களுக்கு கொடுத்துரும். பட் என்னன்னா 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து எதிர்நீச்சல் போட்டு வாழ வைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், ஆனா வந்து யார் யாரோ வந்து மேல போயிடுறாங்க, எனக்கு வந்து ரொம்ப நாளா நான் ப்ரொமோஷன் இல்லாம தவிச்சிட்டு இருக்கேன், இப்படியெல்லாம் புலம்புறதெல்லாம் எப்படின்னா இந்த சூரிய திசையில அதனுடைய தாக்கத்துல இருக்கும். பட் சூரியன் வந்து 2, 6, 10 தொடர்புல இருந்தா இந்த பிரச்சனை இல்லாம நல்லா வந்துருவாங்க. அரசியல்லையும் புகழ் கொடுக்கக்கூடிய திசை தான் இந்த சூரிய திசை. அற்புதமா சொன்னீங்கய்யா. அடுத்து பாத்தீங்கன்னா சந்திர திசை.
சந்திர திசை வந்து இந்த கும்பலகணக்காரங்களுக்கு எந்த வித பலன்களை தருவீங்க? மெயினா வந்து ஹோட்டல் தொழில், உணவு தொழில், காய்கறிகள் இது மாதிரி சம்பந்தப்பட்ட தொழில அமைப்பு இருப்பாங்க. விவசாயம் நல்லா இருக்கும். பில்டிங் சம்பந்தப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட தொழிலும் சிறப்பாக இருக்கும். உற்பத்தி எந்த பொருளை உற்பத்தி பண்ணாலும் இவங்களுக்கு வந்து ட்ரேடிங் பண்ணாலும் தொழில் நல்லா நடக்கும். சில்லறை வணிகம் அப்படின்னு சொல்றது ஈஸியா நடந்துகிட்டே இருக்கும். டெய்லி இவ்வளவு பணம், இவ்வளவு குட்ஸ் போச்சு, இவ்வளவு பணம் வந்துச்சுன்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். சந்திர திசையர் வந்து அப்படியே நார்மலாவே கொண்டு போய் நல்ல டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துரும். பட் சந்திரன் வந்து ஒரு திசை அப்படின்னு இருக்கும்போது 4ஆம் இடத்திலேயே இருப்பார். இப்ப இந்த கும்பலக்கணக்காரருக்கு சந்திர திசை நடக்குதுன்னா, ஒண்ணு சந்திரன் ரோகிணியில இருக்கணும், இல்லைன்னா அஸ்தத்துல இருக்கணும், இல்லைன்னா வந்து திருவோணத்துல இருக்கணும். அதாவது இவங்க பிறந்த நட்சத்திரத்தை நான் சொல்ல வரல. திசை நடக்கும்போது அந்த சந்திரன் அங்கதான் இருப்பார். நகரும் சந்திரனுங்கிற கான்செப்ட் தான் நம்ம கான்செப்ட். அதனால அந்த நகரும் சந்திரன் 4, 8, 12ல இருக்கிறதுனால இந்த நேரத்துல வந்து சின்ன பிசினஸா வச்சுக்கணும். பெரிய பிசினஸ் வச்சு கடன் வாங்கி பண்ணாம இருந்தாங்களே இந்த சந்திர திசை உங்களுக்கு நன்மை தரும். சிறப்பு சிறப்புங்கய்யா. அற்புதமா சொல்லி டீகோட் பண்ணிட்டோம். முக்கியமா எல்லா தசைகளையும் பேசிட்டோம். முக்கியமா நான் என்ன கண்டிப்பா. கேட்கறேன்னா, இந்த கும்பலகணக்காரங்களுக்கு எந்த தசாயில வந்து பணம் வந்து வரும்? பணம் எப்ப சம்பாதிப்பாங்க? சனி திசையும் புதன் திசையும் ரொம்ப அருமையா இருக்கும். ம். கிட்டத்தட்ட 19 வருஷம் சனி திசை, 17 வருஷம் புதன் திசை. அதெல்லாம் மிடில் ஏஜ்ல வந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய தனவந்தர்கள் ஆயிடுவாங்க. பண வரவு வந்துடும். ஒருவேளை இவங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு சனி திசை, புதன் திசை வராம போனாலும் கூட இந்த சனியினுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி, ரேவதி, பூசம், ஆயில்யம், அனுஷம், கேட்டை இந்த நட்சத்திரங்கள்ல இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் அப்பவும் வந்து பண வரவு கொடுத்துரும். சிறப்பு சிறப்புங்க. அற்புதமா சொன்னீங்கய்யா. அடுத்து பாத்தீங்கன்னா சுபகாரியங்கள், இந்த திருமணம் நடக்கிறது, வீடு கட்டுறது, மனை வாங்குறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் எப்போ எந்த திசையில் நடக்குங்கய்யா? சுக்கிர திசை வந்து இவங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்களை கொடுக்கும். அதாவது வந்து உறவுகள், திருமண உறவு, குழந்தை பிறப்பு, சுபகாரியங்கள் இதுக்கெல்லாம் சுக்கிர திசை நல்லா இருக்கும். சூரிய திசை, கேது திசையும் நல்லா இருக்கும். ஆனா வீடு கட்டுறதுக்கு அமைப்புக்கும் சந்திரனும் செவ்வாயும் உதவுவாங்க. இப்ப சந்திர திசை, செவ்வாய் திசை வரலன்னாலும் கூட சந்திர நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரத்துல உட்கார்ந்து திசா புத்திகள் வரும்போது கண்டிப்பா வீடு வாங்கிடலாம். அந்த சிறப்பு யோகம் கிடைக்கும். சிறப்பு சிறப்புங்க. ரொம்ப அற்புதமா சொன்னீங்கய்யா. அற்புதமா சொன்னீங்க. அடுத்தடுத்து காணொளியில நம்ம சந்திக்கலாங்கய்யா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. நல்லது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.